Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா eBay and Walmart அப்படிங்கற இந்த ரெண்டு கம்பெனி வந்து work from home job வந்து ஹையர் பண்றாங்க. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல வந்து BSc ல வந்து பார்த்தா ஏதாவது மேஜரா என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதர் டிகிரி நீங்க என்ன கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்க வந்து பார்த்தா ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடிய நபர்கள் வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கறாங்க. கண்டிப்பா eBay அப்படிங்கற ஒரு கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பார்த்தா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனில வந்து பார்த்தா இப்படி வந்து வேலை வாங்குறது, எப்படி இதுக்கு வந்து உள்ள வந்து போறது, எந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் கொடுத்திருக்காங்க, என்னென்ன வேகன்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜும் தனியாக கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து தனியாக வந்து இருக்குது. மறக்காமல் போய்ட்டு எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுக்கான லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தான் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்சர் கீ, கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா eBay அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி தான். இந்த கம்பெனியில் வந்து ரிமோட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமான ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டாக்ஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்க்கும்போது கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பேன் இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்க்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீனியர் டாக்ஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகாம் எம்காம்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக செக்டாரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அது டிகிரிஸ் இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக என்வரான்மெண்ட்டில் இந்த ஃபினான்ஸு, இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமு ஆர் அக்கௌண்டிங், அட்வான்ஸு டிகிரி ப்ளஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காக ஃப்ளூவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ரெண்டாவது இந்த டேக்ஸ் பே பண்ணுறது, இந்த அக்கௌண்ட்ஸு, டேலி இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஓரியன்டாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோக்கில் நான் வந்து அப்ளை லிங்க், eBay லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல அப்ளை நான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அதே கம்பெனியில் ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து ரிமோட் ஜாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40 விதமான ரூல் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ரிமோட் அப்படிங்கிற ஃபில்டர் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி கஸ்டமர் சொல்யூஷன் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய் ஸ்பீக்கிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தாய் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மலேசியாவில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட் ஒர்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் டிசைனர்ஸ் டெக்னாலஜி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட ரூல் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்மே உங்களுக்கு வந்து இன்ஜினியர் கொடுக்குறாங்க. சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா eBay ரிஸ்க் மேனேஜர் அப்படிங்கிற ரூல் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ண போகிறீங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பேசுகிறீங்க, எல்லாமே கரெக்டாக செக்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எடுத்துக்கிடுவாங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அதே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரூல் வந்து டெக்னாலஜி சர்வீஸ் இன்ஜினியர் லெவல் 3ல் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்பெஷலி வந்து பிஇ, பிடெக், எம்எஸ்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேகன்ட் வந்து அவைலபிளாக இருக்க தான் செய்யுது. இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பிஇ பிடெக் எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஃபர் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. நீங்கள் எனி ஸ்ட்ரீமிங் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 7 years உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஓரியன்டாக அந்த இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அது ஓரியன்டாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர்லையும் சரி, நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜாப் ட்ரைனிங் கூட போயிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஐபிஎம் சர்டிஃபிகேட்டடு டெவலப்பர் வித் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பேஸ்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு அரியர் வச்சுருக்கீங்களோ, இல்லை வந்து இப்போ வந்து காலேஜ் நான் வந்து ஸ்டில் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற நபர்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியாது. நீங்கள் காலேஜ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சர்டிஃபிகேட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கையில் வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரேஷன் வந்து நார்மலைசேஷன் சிஸ்டம் போத் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. லீடிங் டேட்டா பேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் நல்லவில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வீக்கெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் டெவலப்மெண்ட்டு அண்ட் அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நல்லா வந்து சிஸ்டம் நாலேஜ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து நம்ம சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆஃபீஸ் அதாவது சென்னை ஹோம் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 days தான் ஆகுது. 3 days கழிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாப் வந்து கிடச்சிது. எனக்கு கிடச்சி அடுத்த செகண்டே உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோஃபில் ரெஸ்யூம் சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். உங்கள் ரெஸ்யூமில் வந்து உங்கள் நேம் எப்படி இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அகாடமிக் இயர், நீங்கள் எங்கெங்கே படிச்சிங்க, எங்கெங்கே வேலைக்கு போனீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஆட்டோஃபில் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாகவே ஒன்ஸ் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.